ஹலோ குட்டீஸ், திஸ் இஸ் பானு. உங்களுக்கு வந்து தமிழில் நீதி கதைகளை சொல்லிட்டு இருக்கேன். அதில் வர நீதியை தெரிஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு ஊரில் ஒரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து ரொம்ப வயதாகி போயிட்டு முதியோராக ஆயிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஏதோ ஒரு கடலுக்குள்ளே போய் முன்னாடி வந்து நிறைய மீன்களை பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து கடலுக்குள்ளே போகிறதே இல்லை. ஏன்னா அவருக்கு வயதாகி போயிடுச்சு. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டையிலேருந்து போய் நிறைய மீன்கள் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி அதில் வர காசை வந்து வச்சுட்டு ஏதோ காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தார். ஒரு நாள் மத்தியானம் டயத்தில் வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கடல் கரையில் போய் உக்காந்துட்டு இருக்கும்போது மேலேருந்து ஆகாயத்துலேருந்து ஒரு வெள்ளி கலரில் இருக்கிற ஒரு பட்சி வந்து அவர் முன்னாடி வந்து நின்றுச்சான். தாத்தா, உன்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அந்த பட்சிக்கிட்ட சொன்னாராம். இந்த வயசில் உனக்கு எவ்வளோ கஷ்டங்க. நாளையிலேருந்து உனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு பெரிய மீனுங்களை வந்து பிடிச்சி உன்கிட்ட கொடுக்குறேன். அதை விற்றுட்டு உனக்கு வேண்டிய சாப்பாடு, அதுக்கு வேண்டிய விற்றுட்டு உனக்கு வேண்டியது எல்லாமே வாங்கிக்கோ, உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு இந்த பெரிய பட்சி. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அது சொன்னபடியே மறுநாள்லேருந்து வந்து அது என்ன பண்ணிச்சு, டெய்லி வந்து ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து அவர் வீட்டு வாசலில் போட்டுட்டு போயிட்டே இருந்தது. ஸோ அதே ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த ஊரில் ஒரு ராஜா வந்து ஒரு எல்லார்கிட்டையும் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம்.